நம்ம இன்னைக்கு பண்ண போகிறது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டிஷ். ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும், உடம்புக்கும் ரொம்ப நல்லது. நம்ம இன்னைக்கு ஒரு ரசம் பண்ண போகிறோம். ஒரு ஸ்பெஷல் ஃப்ரூட்டை வச்சு ரசம் பண்ண போகிறோம். ஃப்ரூட்டில் எப்படி ரசமா பண்ணலாம்? நம்ம இன்னைக்கு பலாப்பழத்தை வச்சு ரசம் பண்ண போகிறோம். ரொம்ப ஸ்வீட்டாக பாயாசமாக இருக்கும்லாம் நினைக்காதீங்க, சூப்பராக இருக்கும். நான் லாஸ்ட் வீடியோவில் ஏற்கனவே கேட்டிருந்தேன் ஒரு தடவை நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்ட்டு வந்து ஏதாவது இன்ட்ரெஸ்டிங் டிஷ்ஷஸ் நீங்கள் சொல்லுங்கள், நம்ம இதை வந்து நம்ம சேனலில் ட்ரை பண்ணலான்னு சொல்லியிருந்தேன். ஒரு சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து பலாப்பழத்தை வச்சு ஒரு டிஷ் பண்ணுங்கள், நம்ம ஆல்ரெடி முக்கணியில் முதல் கனியான மாம்பழத்தை வச்சு ஒரு டிஷ் பண்ணிட்டீங்க, பலாப்பழத்தை வச்சு ஒரு டிஷ் பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தீங்க. அதனால் பலாப்பழத்தை வச்சு ஒரு ரசம் பண்ண போகிறோம். செம்ம டேஸ்டியாக இருக்கும். வெல்கம் டு என் சமையல் லெஜர் வித் வினோத்குமார். இப்போ இந்த பலாப்பழ ரசத்துக்கு என்னென்ன பொருட்கள் தேவைன்னு நம்ம பார்க்கலாம். பலாப்பழம் 4-5, தக்காளி 1, பூண்டு 5-6 பல்லு, ஒரு நெல்லிக்காய் அளவு புளி, மிளகு 1 டேபிள் ஸ்பூன், ஜீரகம் 1 டேபிள் ஸ்பூன், மல்லி 1 டேபிள் ஸ்பூன், காஞ்ச மிளகா 2, பச்சை மிளகா 2, கருவேப்பிலை 1 கொத்து, கொத்தமல்லி, நெய் 1.5 டேபிள் ஸ்பூன், கடுகு 1/4 டேபிள் ஸ்பூன், மஞ்சத்தூள் 1/4 டேபிள் ஸ்பூன், பெருங்காயம் 1/4 டேபிள் ஸ்பூன், உப்பு. ஃபர்ஸ்ட் இந்த பலாப்பழம் இருக்கு இல்லையா, இந்த பலாப்பழத்தை கொட்டையை எடுத்துட்டு பொடியா நறுக்கணும். ரொம்ப வந்து அரைக்கிறலாம் வேணாம், அரைச்சிங்கன்னா ரொம்ப எசன்ஸ் தப்பாயிடும். எசன்ஸ் வந்து உள்ளுக்குள்ள வந்து ரசத்துக்குள்ள போயிட்டு ரசம் நல்லா இருக்காது. நம்ம இது வந்து நல்லா பொடியா கட் பண்ணி அதுக்கப்புறம் தான் வேக வைக்க போறோம், ஜூஸா அரைக்க போறது இல்லை. ஸோ ஃபர்ஸ்ட் இது நல்லா பொடியா கட் பண்ணிக்கலாம். ஒரு 4-5 பலாப்பழம் போதும். டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி பலாப்பழம் ஃப்ளேவர் கம்மியாக இருந்துச்சுன்னா எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கோங்க, இல்லைனா ஒரு 4-5 ரேஞ்சில் பலாப்பழம் போதும். இது நல்லா ஒரு ஃப்ளேவர்ஃபுல்லாக பலாப்பழமாக இருக்குது. ஸோ வந்து நான் ஒரு 5 எடுத்துக்கிறேன். நல்லா பொடியாக நறுக்கிக்கோங்க. இதுவே கொஞ்சம் பலாப்பழம் பார்த்தீங்கன்னா முடிஞ்சால் கொஞ்சம் அது கனிகிற ஸ்டேஜுக்கு முதல் ஸ்டேஜில் இருக்கிற ஒரு 2 பழத்தை எடுத்துக்கோங்க. கனிஞ்ச பழம். ஸோ ரெண்டுமே தேவை, நமக்கு ஃப்ளேவரும் தேவை, வாயிலையும் தட்டுப்படணும். அந்த மாதிரி இருந்தால் பெட்டர். இல்லாத ஒரே மாதிரி கூட எடுத்துக்கோங்க, தப்பு இல்லை. நான் வந்து ஒரு 3 கனிஞ்ச பழத்தை எடுத்திருக்கேன். ஒரு 2 வந்து கொஞ்சம் அதுக்கு முதல் ஸ்டேஜ், ரொம்ப காயாகவும் இல்லாமல் ரொம்ப பழமாகவும் இல்லாமல் இருக்கிற பழத்தை எடுத்துருக்கேன். அப்புறம் இருந்ததுன்னா ஃப்ளேவரும் நல்லாயிருக்கும், கொதிக்கிறப்ப கரையாமல் வாயிலையும் கொஞ்சம் தட்டுப்படும். இந்த பலாப்பழத்துக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஹிஸ்ட்ரி இருக்குங்க. பலாப்பழம் வந்து நம்ம வெஸ்டர்ன் காட்ஸ்லாம் ஃபர்ஸ்ட் கல்டிவேட் ஆயிருக்கு. ஈஸிலி ஒரு 3000-6000 வருஷத்துக்கு முன்னாடியே கல்டிவேட் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் இந்த டிராபிக்கல் கிளைமேட் எங்கெல்லாம் இருக்கோ அங்கெல்லாம் இந்த பலாப்பழம் வந்து வந்திருக்கு. சவுத் ஈஸ்ட் ஏஷியன் கண்ட்ரீஸ்ல நிறைய பலாப்பழம் ஃபேமஸ். ஆனால் நம்ம ஊரில் கிடைக்கிற பலாப்பழம் மாதிரி டேஸ்ட் வேறு எங்கேயுமே கிடைக்காது. அளவு பார்த்துக்கோங்க, இந்த மாதிரி இருக்கணும். இது மாதிரி இருந்தால் தான் வேகிறப்பையும் ஃப்ளேவர் உள்ளே இருக்கும், வாயிலையும் தட்டுப்படும். இப்போ இந்த பலாப்பழத்தை கட் பண்ணியாச்சு. நம்ம ரசம் பண்ண ஆரம்பிக்கலாம். இந்த ரசம் வந்து ஈஸியாக வந்து ஒரு 4-5 பேர் கம்ஃபர்டபுளாக சாப்பிட்லாம். அந்த மாதிரி ரசம் தான். அடுப்பு வச்சுட்டு கொஞ்சம் தண்ணி, உங்களுக்கு எந்த அளவுக்கு ரசம் குவான்டிட்டி தேவையோ அந்த அளவுக்கு தண்ணி ஊற்றிவாங்க. நீங்கள் வேணாததுக்கப்புறம் தண்ணி அதுக்கப்புறம் ஆட் பண்ண ஆரம்பிச்சிக்கலாம். நீங்கள் பண்ணதுக்கப்புறம் கூட நீங்கள் வந்து நல்லா கொதிச்சதுக்கப்புறம் நீங்கள் வந்து தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இந்த தக்காளி, புளி வந்து அந்த புளி இல்லையா, ஒரு நெல்லிக்காய் அளவு புளி, அதை நல்லா கரைச்சி வச்சுருக்கேன். அந்த புளி, அதே மாதிரி பச்சை மிளகா, அப்புறம் இந்த பலாப்பழம், இதெல்லாம் போட்டு நல்லா நம்ம கொதிக்க வைக்க போகிறோம். இந்த புளியோட பச்சை வாடை இந்த தக்காளியும் பலாப்பழத்தோட எசன்ஸ் உள்ளே இருக்கணும், அதே மாதிரி அந்த காரமும் உள்ளே இருக்கணும். இந்த அளவுக்கு இதை நம்ம வந்து கொதிக்க வைக்க போகிறோம். ஸோ வந்து ஃபஸ்ட்டு இந்த புளியை போட்டுடலாம். பச்சை மிளகா 2 பச்சை மிளகா நான் காரத்தை நல்லா கீறி வச்சுருக்கேன். நீங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகா போட்டுக்கோங்க. நம்ம வந்து காரத்துக்கு வந்து பச்சை மிளகா போடுறோம், மிளகு போட போகிறோம், அது மாதிரி தாளிக்கிறப்ப வரமிளகா போட போகிறோம். ஸோ காரம் வந்து உங்களுக்கு எப்படி தேவையோ அதை போட்டுக்கோங்க. இந்த பலாப்பழம் கொஞ்சம் ஸ்வீட்டாக இருக்கிறதுனால கொஞ்சம் பாரமும் புளிப்பும் கொஞ்சம் அதிகமாக இருக்கணும். அப்போ தான் வந்து இந்த ரசம் நல்லாயிருக்கும். அதே மாதிரி தக்காளி, நல்லா ஒரு பெரிய தக்காளியை நான் வந்து நறுக்கி வச்சுருக்கேன், இதையும் போட்டுக்கலாம். நீங்கள் கையிலேயே ஸ்குவீஸ் பண்ணி போடலாம், பட் இப்போ நானும் போடலாம். அப்புறம் இந்த பலாப்பழம்
நம்ம நறுக்கி வச்சிருக்கிற பலாப்பழத்தை போடுறேன். இதெல்லாம் நல்லா கொதிச்சு ரசம் உள்ள இறங்கட்டும், அது வரைக்கும் அந்த சாறு உள்ள இறங்கட்டும், அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. இந்த ரசமும் பார்த்தோம்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம். சௌராஷ்டிரா வந்து தமிழ்நாட்டுக்கு மைக்ரேட் ஆனாங்க ஒரு 12th century 14th centuryக்குள்ள. அப்போ அவங்க தான் ரசத்தை வந்து இங்கே ரொம்ப ஃபேமஸ் ஆக்கியிருக்காங்க. அதுக்கப்புறம் ஒரு ரீஜன்லையும் ஒரு மாதிரி வந்து இந்த டேஸ்ட் அவங்க அந்த ரீஜனில் கிடைக்கிற ஸ்பைசஸ் வச்சு, அதே மாதிரி இந்த ரீஜனில் கிடைக்கிற வந்து இந்த தக்காளி அதெல்லாம் வச்சு இம்ப்ரவைஸ் பண்ணி நிறைய வந்திருக்கு. ஆனால் பேசிக்கலி இது 12th to 14th centuryக்குள்ள சௌராஷ்டிரா பீப்புள் தமிழ்நாடுக்கு வந்து மதுரை ஏரியாவில் வரப்போ இந்த ரசத்தை ரொம்ப ஃபேமஸ் ஆக்கியிருக்காங்க. அதுக்கப்புறம் மெடிசனல் பெனிஃபிட்ஸ் நிறைய இருக்கனால ஒரு வேரியேஷன் நம்ம கண்டந்திப்புளி, மிளகு, ஜீரகம், பூண்டு, இது மாதிரி ஏகப்பட்ட விஷயம் எடுத்து ரசம் பண்ணுறோம். ஒரு ரசமும் ஒரு டேஸ்ட் இருக்கும், எல்லாமே நல்லது. அது மாதிரி நீங்கள் கர்நாடகாவில் பக்கத்து பண்ணால் கொஞ்சம் ஸ்வீட்டாக ரசம் பண்ணுவாங்க, கேரளா பக்கம் வேறு மாதிரி இருக்கும். பட் எல்லாமே டேஸ்டியாக இருக்கும். இப்போ நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிச்சு, இந்த பலாப்பழத்தோட ஃப்ளேவர் நல்லா வருது. இந்த இடத்துல இந்த கொத்தமல்லி, நம்ம எடுத்துருக்கிற கொத்தமல்லியை ஒரு பாதி கொத்தமல்லியை உள்ளே போட்டுருங்க. பேலன்ஸ் நம்ம கடைசியாக போட்டுக்கலாம். இதுவும் நல்லா சாறு இறங்கட்டும். நம்ம இந்த டைமில் வந்து நம்ம இந்த மிளகு, ஜீரகம், பூண்டு, மல்லி எடுத்துக்கிறியா, இதை நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். ரொம்ப நைஸாக அரைக்க வேணாம், ஒரு குறைன்னு அரைச்சா போதும். பெஸ்ட் என்னன்னா நீங்கள் கல்லில் இடித்தா நல்லது. பட் நம்ம சீக்கிரம் பண்ணுறோம் இல்லையா, சீக்கிரம் பண்ணணுன்ற ஒரு இன்டென்ஷன் இருக்கிறதுனால நம்ம வந்து கல்லில் இடிக்க போகிறதில்ல, மிக்சியிலேயே பண்ணுறோம். ரொம்ப நைஸாக வேணால் குறைன்னு அரைச்சி விடுங்க போதும். அது மாதிரி மிளகு, முதல்ல மல்லி போட்டேன், இப்போ மிளகு, அப்புறம் ஜீரகம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இது கொஞ்சம் காரம் அதிகமாக இருக்கும், அதனால மிளகு கொஞ்சம் ஜாஸ்தி, எப்பயும் நார்மலாக யூஸ் பண்ணுற ரசத்தை கூட ஜாஸ்தி போட்டிருக்கேன். பூண்டு, இந்த இடத்துல நீங்கள் பூண்டு வந்து நீங்கள் வேணும்னு அவாய்ட் பண்ணலாம். பூண்டு ஃப்ளேவர் பிடிக்கல, பலாப்பழத்துக்கு பூண்டு செட் ஆகாது நீங்கள் நினச்சிங்கன்னா பூண்டு அவாய்ட் பண்ணலாம். பட் பூண்டு ஃப்ளேவர் போட்டாலும் நல்லாயிருக்கும். பட் இது வந்து கம்ப்ளீட்லி ஆப்ஷனல் தான். இதை வச்சு நல்லா குறைன்னு அரைச்சிருங்க. இந்த கன்சிஸ்டன்சி பாருங்க, ரொம்ப நைஸாக வந்து அரைக்க வேண்டாம். இதே தெரியலையா, இந்த அளவுக்கு இதை அரைச்சா போதும். அதே மாதிரி இந்த ரசம் கொதிச்சுட்டு இருக்கிறப்பயே இந்த மஞ்சள் தூளும் கொஞ்சம் போட்டுக்கோங்க. ஒரு 1/4 டேபிள்ஸ்பூன், நல்லா கம்மியாக கூட போட்டுக்கலாம். இது கலரும் நல்லாயிருக்கும், இதில் இருக்க இந்த மெடிசனல் பெனிஃபிட்ஸும் நல்லது ரசத்துக்கு. ஸோ இது வந்து இந்த பச்சை வாடை போகிற வரைக்கும் கொஞ்சம் கொதிக்கிட்டோம். ஒரு 1 to 2 நிமிஷம் தான் கொதிக்கிட்டோம், அது வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணும். இந்த மஞ்சத்தூள் போட்டோடனே இந்த ரசத்தோட கலரே மாதிரி ரொம்ப அழகாக இருக்குது, பார்த்தாலே தெரியும். அந்த கலர் பாருங்கள், அவ்வளோ அப்படைசிங்காக இருக்குது. இது ஆல்மோஸ்ட் நல்லா கொதிச்சு முடிச்சிச்சு. இந்த இடத்துல நம்ம வந்து அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, பூண்டு, மிளகு, ஜீரகம், மல்லி விதை, இது எல்லாத்தையும் அப்படியே கொட்ட போகிறோம். நீங்கள் ரொம்ப பொடியாக அரைச்சிங்கன்னா இந்த ஸ்பைசஸ் வந்து ரசத்துக்கு நல்லா இருக்காது. ஸோ வந்து இந்த மாதிரி குறைன்னு அரைச்சிங்க, நான் எல்லாம் காட்டினீங்க, அந்த அளவுக்கு அரைச்சா தான் கரெக்டாக டேஸ்டியாக இருக்கும். இதை போட்டுட்டு ரொம்ப நேரம்லாம் கொதிக்க வேணாம். நான் இதுக்கு வந்து அந்த மிளகு ஜீரகம்லாம் வந்து ரொம்ப நேரம் கொதிக்க முடியாது, ஃப்ளேவர் தான். இந்த பூண்டு ஃப்ளேவர் நம்ம வந்து அரைச்சி விட்டதுனால நல்லா இறங்கிடும். இந்த இடத்துல உங்களுக்கு வேணும்னா இது நல்லா சுண்டிடுச்சு, கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கோங்க. அப்போ தான் ரசம் கன்சிஸ்டன்சி நல்லாயிருக்கும். இல்லை ரொம்ப திக்காக, நம்ம பருப்பு சேர்க்க போகிறதில்ல, ஸோ அதனால் நீங்கள் வந்து பெருசாக திக்காயிடுன்னு பயப்பட வேணாம். பட் ரசம்ன்றது கொஞ்சம் தண்ணியாக இருக்கணும். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணியை ஊற்றிக்கோங்க. தண்ணியை ஊற்றிட்டு இந்த ரசத்துக்கு தேவையான உப்பு, நீங்கள் உப்பு கம்மியாக போட்டு கூட நீங்கள் அதுக்கப்புறம் ஆட் பண்ணிக்கலாம், டேஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ வந்து உப்பு கொஞ்சம் கேர்ஃபுல்லாக போடுங்க. இது சும்மா ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் இறக்கிடலாம். அதுக்கப்புறம் தாளிப்பு மட்டும்தான். ரொம்ப சிம்பிள் பண்ணுறது, ஒரு 5 to 10 நிமிஷம் தான் ரசம் பண்ணுறதுக்கு. இப்பெல்லாம் கொதிச்சு ரெடி ஆகிடுச்சு. அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம இது இறக்கிட்டு தாளிப்பு ரெடி பண்ண போகிறோம். நம்ம ஆல்ரெடி ஏற்கனவே நிறைய வீடியோஸில் சொல்லியிருக்கோம், ரசத்துக்கு தாளிப்பு நெய் தான் நல்லாயிருக்கும். ஸோ வந்து சூடாகிட்டு இருக்கிறப்ப நெய் நான் வந்து ஒரு 1 to 1.5 டேபிள்ஸ்பூன் வச்சுருக்கேன். உங்களுக்கு வேணுன்னா கம்மியாகவும் ஊற்றிக்கலாம். பட் நெய்யில் தாளிங்க, அதான் நல்லாயிருக்கும். அது எஸ்பெஷலி இந்த பலாப்பழ ரசத்துக்கு நெய்யில் தாளிச்சாதான் ஃப்ளேவர். நெய் சூடாக வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். சூடானதுக்கப்புறம் நம்ம கடுகு போட போகிறோம்.
நிறைய பேர் கேட்டிருக்கீங்க ரசத்துக்கு எப்படி நெய் தாளிப்பு என்னதானு. ரசத்துக்கு ஃபண்டமெண்டலி நெய் தாளிப்பு தான், அதுதான் டேஸ்ட்டாக இருக்கும். பட் ஓவர பீரியட் ஆஃப் டைம் ஒரு ரீஜன்லையும் சில இடத்துல தேங்காய் எண்ணெயில் கேரளாலாம் தேங்காய் எண்ணெயில் தாளிப்பாங்க, சில பேர் எண்ணெயில் தாளிப்பாங்க. பட் வந்து நெய் தான் வந்து இதுக்கு அல்டிமேட் ஃப்ளேவர் கொடுக்கும். இந்த ரசத்தோட ஒரு 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 அழகே பார்த்தோன்னா அந்த நெய்யில் தாளிக்கிறது தான். நீங்கள் வந்து எண்ணெயில் தாளிக்கிறவங்க ஒரு தடவை நெய்யில் தாளிச்சு பாருங்க, உங்களுக்கு ரொம்ப பிடிக்க ஆரம்பிக்கும். நெய் சூடாயிடுச்சு. நெய் சூடானவொன்னே கடுகு வந்து சீக்கிரம் புரிஞ்சிருச்சு. கடுகு புரிகிறப்பயே இந்த காஞ்ச மிளகா, நான் வந்து காஞ்ச மிளகா 2 காஞ்ச மிளகா, இது ஃப்ளேவருக்கு தான். அதே மாதிரி இந்த கருவேப்பிலை போட்டுட்டு இந்த பெருங்காயம் வந்து உங்களுக்கு எவ்வளோ தேவையோ, பெருங்காயம் கம்மியாக தேவைன்னா கம்மியாக போட்டுக்கோங்க. நான் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் இது எல்லாத்தையும் இந்த ரசத்தில் கொட்டிடுங்க. அவ்வளோதான், ரசம் ரெடி. வாசனையே அவ்வளோ சூப்பராக இருக்கு. நான் டேஸ்ட் பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். இந்த பலாப்பழ ரசம் ஃப்ளேவர் பார்த்தீங்கன்னா அவ்வளோ டெம்டிங்காக இருக்கு. இந்த ரூம்குள்ள யாராவது வந்தாங்கன்னா கண்டிப்பாக வந்து ரொம்ப வந்து இந்த டிஷ்ஷுக்கு வந்து அவங்க ரொம்ப டெம்ட் ஆகி சாப்பிட ஆரம்பிச்சிடுவாங்க. இந்த பலாப்பழ ரசத்துக்கு பெஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நல்லா குழஞ்ச சாதம், நெய் ஊற்றிட்டு இந்த சாதத்தை பிசைஞ்சிட்டு கூட வந்து ஒரு உருளைக்கிழங்கு பொரியல், நல்லா காரமாக ஒரு உருளைக்கிழங்கு பொரியல் இல்லைன்னா அப்பளம், இதை வச்சு சாப்பிட்டு பாருங்க, செம்ம அல்டிமேட்டாக இருக்கும். நம்ம இன்னைக்கு சாதம் வைக்கல, சாதத்தோட பிசைஞ்சு சாப்பிட போகிறதில்ல. பட் இந்த ரசத்தை எப்படி இருக்குன்னு நான் டேஸ்ட் பண்ணிட்டு சொல்கிறேன். ஆஹா, இந்த பலாப்பழத்தோட ஃப்ளேவர் நல்லா சூப்பராக இருக்கு. ப்ளஸ் இந்த நெய், நம்ம போட்டிருந்த மிளகு, ஜீரகம், மல்லித்தூள் எல்லாம் பெஸ்ட்டு காம்பினேஷனுங்க. எல்லாமே சொல்லலாம், கொத்தமல்லி, தக்காளி, புளி எல்லாமே இது கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கு. ரொம்ப டேஸ்டியாக இருக்குது. சாதத்தில் பிடிச்சி சாப்பிட்லான்னு சொன்னேன் இல்லையா, நீங்கள் அதுவும் பண்ணலாம். தனியாக சூப்பாக குடித்தாலும் ரொம்ப சூப்பராக இருக்குது. நீங்கள் லாஸ்ட் டைம் நான் போன வீடியோவில் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க, பலாப்பழத்தை வச்சு தான் டிஷ் பண்ணி நம்ம பண்ணிட்டோம், ரொம்ப அற்புதமாக வந்திருக்கு. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங் ரெசிபிஸ் ஆர் இன்ட்ரெஸ்டிங் டிஷ்ஷஸ் பற்றி நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம சேர்ந்து சமைக்கலாம். இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்காகவும் சமைக்கலாம். ஹெல்த்தியான டிஷ்ஷஸை என்ஜாய் பண்ணி சமைங்க, ஹெல்த்தியாக சாப்பிடுங்க.